அடுத்தது 4ஆம் இடத்தை சனி பார்வை செய்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்கும்போது 4ஆம் இடத்துக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா. தாயை குறிக்கக்கூடிய இடம், கல்வியை குறிக்கக்கூடிய இடம், வீடு மனை வாகனங்களை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடங்கள்லாம் லேசான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சனியோட பார்வை 5ஆம் இடத்தில் படும்போது என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வீக ஸ்தானம், காதலை குறிக்கக்கூடிய இடம், நம்மளோட சிந்தனை ஸ்தானம், அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான். அந்த இடத்த பார்க்கும்போது இந்த மாதிரியான காரகத்துவங்களில் சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ குழந்தை பிறக்குதுன்னா குழந்தை பிறக்கிறத கொஞ்சம் தாமதப்படுத்தும். அடுத்தது நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சேர்ந்து உழைப்புக்கு மொத்தமாக கொடுத்துரும். சிந்தனை பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது பேசணும்னா உடனே அதுக்கான அழகான பதிலை சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ இதை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி சில விஷயங்களை இந்த சனியின் பார்வை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்.